எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ். அப்ப எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெட்டட்ன்ற வார்த்தைக்கு வந்து உள்ளே மறைத்திருக்கும் அல்லது சேர்ந்து இருக்கும் என்பது பொருள். சிஏ ஃபைனல் நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்ன சிஏ, சிஎம்ஏ ஃபைனல்ஸ். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே மறைந்திருக்கும் அல்லது சேர்ந்திருக்கும் ஒரு பொருள் இருக்காங்க. ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்குள்ளார மறைந்திருக்கும் டெரிவேட்டிவ்ஸ் தான் எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்றாங்க. இப்போ டெரிவேட்டிவ்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் 8 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். 3 கண்டிஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். எக்கனாமிக் கேரக்டரிஸ்டிக் நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹோஸ்ட். ஸ்டாண்டலோன் டெரிவேட்டிவ் சாட்டிஸ்ஃபை செய்ய வேண்டும். ஹைபிரிட் கான்ட்ராக்ட் நாட் ஆல்ரெடி மெஷர்ட் அட் எஃப்விடிபிஎல். இப்போ ஒரு உதாரணத்து மூலமா உங்களுக்கு ஈஸியாக நான் விளங்க வைக்கிறேன். இந்தியன் கம்பெனி செல்ஸ் ஆஃப்டர் 6 months, அதாவது 1/1/2025 இந்தியன் கம்பெனி செல்ஸ் ஆஃப்டர் 6 months $1 lakh. அப்போ அது கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு $1,00,000 கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் போடணும்னு வச்சுக்கலாமே. இது வந்து ஆக்சுவலா சேல் கான்ட்ராக்ட் இல்லையா? இது வந்து சிம்பிளா வந்து சேல் கான்ட்ராக்ட். எப்ப நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், தரப்போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு நார்மலான கான்ட்ராக்ட். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் கான்ட்ராக்டை நம்ம வந்து பிரிக்கலாம். ஒரு நிமிஷம்ங்க. எஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்பெடட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னா, ஒரு 3 விஷயத்த நம்ம படிச்சாச்சு. இந்த 3 விஷயத்துல வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து கடன் சேல்ஸ் பண்றாங்க. ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து சேல்ஸ். எம்பெடட் வந்து கரன்சி ரிஸ்க். ஏன்னா வாட் இஸ் சேல்ஸ், நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். அப்ப அதுல வந்து கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். இது இன்ஹரண்ட். கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். அவன் பணம் தருவானா தருவானான்றது கிரெடிட் ரிஸ்க். எம்பெடட் யூஎஸ்டி கரன்சி ரிஸ்க். யூஎஸ் டாலர் வந்து ஸ்பாட்ல 80 ரூபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏறுது 85 ரூபா ஏறுது, ஜூன் 90 ஏறுதுன்னா அப்ப ஃபிளக்சுவேஷன் கரன்சி ஃபிளக்சுவேஷன் ரிஸ்க் எனக்கு இருக்குது. அப்பதான் அடிஷனல். இதுதான் வந்து ஒரு ஹோஸ்ட் கான்ட்ராக்டுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேல்ஸ் இஸ் நாட் அ டெரிவேட்டிவ், பட் உள்ள இருக்கக்கூடிய கரன்சி ரிஸ்க் மட்டும் என்ன ஆயிடுச்சு டெரிவேட்டிவ். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் அசட்ஸ், ஃபியூச்சர் செட்டில்மெண்ட், நோ இனிஷியல் பேமெண்ட். இந்த 3 கண்டிஷன் ஃபில் பண்ணாவே வந்து அது என்ன சொல்லிடுறீங்க, யூஐஏஎஃப்னு சொல்றீங்க. அண்டர்லைங் அசட்ஸ், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நோ, அண்ட் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட். இதுக்கான டெரிவேட்டிவ்ஸ். அப்போ ஹோஸ்ட் கான்ட்ராக்ட் செல்ஸ்ல வந்து எந்த ஒரு டெரிவேட்டிவ்ஸ் இல்லை, அது வந்து நான் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஆனா நான் டெரிவேட்டிவ் ஒரு நான் டெரிவேட்டிவ்ஸ்குள்ள ஒரு டெரிவேட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஐஎன்ஆர் கம்பெனிக்கு யூஎஸ்டி வந்து கரன்சி எக்ஸ்போசரா இருக்குது. அப்ப நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட். நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட்னா சேல்ஸ் கான்ட்ராக்ட்ல கிரெடிட் ரிஸ்க் இருந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் இல்லையா? க்ளோஸ்லி ரிலேட்டடு. ஏன்னா நான் சேல்ஸ் பண்றேன், சேல்ஸ் பண்ணா பணம் தர மாட்டாங்க அப்படின்றது கிரெடிட் ரிஸ்க் இல்லையா? அப்ப வந்து அது என்ன சொல்றீங்க நீங்க, ரிஸ்க் க்ளோஸ்லி ரிலேட்டட்னு சொல்றீங்க. ஆனா இங்க வந்து இது வந்து யூஎஸ்டி கரன்சி ரிஸ்க் இதுக்கு அதுக்கு ரிலேட்டடே கிடையாது. நம்ம வந்து அப்புறம் செப்பரேட் பண்ணணும். எதையும் செப்பரேட் பண்ணணும், ரெண்டுத்தையுமே போஸ்ட்டையும் எம்பெட்டடையும் நீங்க என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க வாட் இஸ் எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ். அப்ப ஐஎன்ஆருக்கு ஹோஸ்ட் கம்பெனி வந்து சேல்ஸ் கான்ட்ராக்ட். அப்ப இது வந்து ஐஎன்ஆர் தானே இருக்கும். இந்தியன் கம்பெனிஸ்னா ஐஎன்ஆர் வரும், ஃபாரின் கம்பெனிஸ்னா யூஎஸ்டி வருது. அப்ப ஐஎன்ஆருக்கு வந்து யூஎஸ்டி எக்ஸ்போசர்ஸ் வந்து நாட் க்ளோஸ்லி ரிலேட்டடு, அதனால செப்பரேட் பண்ணணும். ஆனா சேல்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணும்பொழுது கிரெடிட் ரிஸ்க்ன்றது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடு, அதை என்ன செய்ய தேவையில்லை, நம்ம நாட் செப்பரேட்.
இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா. அதாவது எப்பெல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்லி ரிலேட்டடா அதாவது நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட்னா, க்ளோஸ்லி ரிலேட்டட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்ஆர் போஸ்ட் கான்ட்ராக்ட்ல வந்து ஐஎன்ஆர் தான் இருக்குதுன்னா, ஐஎன்ஆருக்கு வந்து சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் தான். அங்க வந்து கிரெடிட் ரிஸ்க், பிரைஸ் ரிஸ்க் கூட இருக்கலாம். அப்ப வாட் இஸ் அவர் க்ளோஸ்லி ரிலேட்டட்னா என்ன? ஐஎன்ஆர் இந்தியாவுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க கூட்ஸ். சேல்ஸ் கூட்ஸ். அப்ப என்னென்ன ரிஸ்க் இருக்கு? ரெண்டு. ஒன்னு கிரெடிட் பணம் வராம போலாம், அல்லது பிரைஸ் ரிஸ்க், பிரைஸ் சேஞ்சஸ் ஆன ரிஸ்க் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரெண்டு ரிஸ்க் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடா? அப்ப இது வந்து செப்பரேட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நோ செப்பரேட். பட் பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி, பட் இப்போ இதே வந்து யூஎஸ்டிக்கு நீங்க சேல்ஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அது டெரிவேட்டிவா மாறிடும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் தட் யூஐஎஃப்ன்ற கான்செப்ட்ல வந்துடும். அண்டர்லையிங் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட். தான் வந்து நாட் க்ளோஸ்லி ரிலேட்டட். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு இப்போ எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கும். இதுல என்னங்க தேர்டு கரன்சி வந்துச்சுனாவே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கம்பெனி, இந்தியன் கம்பெனி பைஸ் ஃப்ரம் யூஎஸ், இது ஐஎன் ஆகுது. இது என்னது? டாலர். ஆனா செட்டில்மெண்ட் பேமெண்ட் வந்து நீங்க எதில் தான் கொடுக்கணும், எண்ணில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா தேர்டு கரன்சி உள்ள வருது. இப்போ வென் தேர்ட் கரன்சி முதல் இட் இஸ் ஆல்சோ கால்ட் எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ். வந்து க்ளோஸ் ரிலேட்டடான்னு பார்த்தா நாட் க்ளோஸ் ரிலேட்டட். லாஜிக்கலாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு இந்த கணக்கு. ஸோ இந்த மூணு எம்பெட்டட் டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கேரக்டர்ஸ் நாட்லி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு host standalone derivatives it is specified hybrid contract not already necessary to FTTPN.